திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்விரோதம் காரணமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் அரிவாள் கம்புடன் சென்று அராஜகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? வீட்டு முன்பு குப்பையை கொட்டியது, கழிவு நீரை திறந்துவிட்டதில் எதிரெதிர் வீட்டுக்காரர்களுக்கிடையே ஏற்பட்ட சிறு வாய் தகராறு, வெட்டுக்குத்து என்று போகும் அளவிற்கு மோதலாக வெடித்த காட்சிகள்தான் இது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகாரளித்த நிலையில் சிறு வாய்க்கால் தகராறு தானே என்று போலீசார் சமாதானம் பேசி அனுப்பியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டவர் வீடியோ வெளியிட்டு நியாயம் கேட்டுள்ளார். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் சென்னையில் தங்கி வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இதனால் வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம். புதுப்பாளையத்தில் சுப்பிரமணியின் வீட்டின் எதிரே முனுசாமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். எதிரெதிர் வீட்டில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கும் இடையே அடிக்கடி சிறு சிறு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. வீட்டின் முன்பு குப்பையை கொட்டுவது, கழிவு நீரை திறந்து விடுவது என தொடங்கிய பிரச்சனை அடிதடியாகும் அளவிற்கு பெரும் பகையாக மூண்டுள்ளது. அண்மையில் சுப்பிரமணி விடுமுறையில் தனது சொந்த கிராமத்திற்கு வந்துள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த முனுசாமியின் குடும்பத்தினர் அரிவாள், கம்பு, கத்தி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சுப்பிரமணியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சுப்பிரமணியை வம்பிழுத்தவர்கள் வெளியே வா என்று ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். பெண்களும் கம்புகளை எடுத்துக்கொண்டு வீரவசனம் பேசியுள்ளனர். மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கினர். ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்தவர்கள் சுப்பிரமணிக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதே வேளையில் சுப்பிரமணி குடும்பத்தினர் தான் முதலில் தகராறு செய்ததாக முனுசாமி குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கண்ணமங்கலம் போலீசில் இரு தரப்பினரும் பரஸ்பரம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கண்ணமங்கலம் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேசியுள்ளனர். அப்போது இனி இது போன்ற தகராறில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக சுப்பிரமணி கூறியுள்ளார். அத்துடன் சம்பவத்தன்று முனுசாமி குடும்பத்தினர் எல்லை மீறி நடந்து கொண்டதாக கூறி வீடியோ ஒன்றையும் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு நியாயம் கேட்டுள்ளார். வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அடாவடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். வீடியோ வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் வாகன ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது வழக்கு பாயுமா என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கை வச்ச